Saji Kutti, he is going to. Saji, hi Japo. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் KKVNA Vlogs. இனிமையான இது எங்களுக்கு பாசமுடன் மகிழ்வான காலை வணக்கம். அண்ட் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வயநாடோட டே 2 தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருக்க போதுங்க. ஏன்னா இன்றைக்கான vlogல வந்து நாங்கள் கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது. அன்றைக்கி மார்னிங் ஒரு 8:30 போல் எல்லாருமே ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக லிஸ்ட்டு போயிட்டே இருக்குங்க. அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கும்னு கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லணுன்னா கண்டிப்பாக vlog கொஞ்சம் லாங்காக போயிடும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா சிக்கன் நக்கெட்ஸுங்க. ஸோ செம்மையாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டில் சிக்கன் நக்கெட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நாங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஐட்டம்ஸ் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸ்பெக்டேஷனோட ட்ரை பண்ணது வந்து கேரளான்றதுனால புட்டு நல்லாயிருக்கும்னு ட்ரை பண்ணோம். பட் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தாங்க. அந்தளவுக்கு எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல. அண்டு மற்றபடி நம்மளோட மெதுவடா, ஸோ சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் இட்லி சாம்பார் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. ஸோ கேரளாவில் இந்த ஃபுட்டு கிடச்சது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஸோ பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் தான் நாங்கள் வெளியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அன்றைக்கி வந்து ஒரு ரீல் எடுத்ததுனால நான் கீழே இறங்கி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. அந்த ரீலோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த vlog பார்த்துட்ருக்க என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுட்ருக்குங்க. அவங்க என்ன நினச்சிட்ருப்பாங்க தெரியுமா, இவ்வளோ லிஸ்ட்டு சொல்லிகிட்ருக்க, நீ கடைசியில் என்ன சாப்பிட்ருக்க போகிறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். இட்லி சாம்பார் வடை அண்ட் மிஞ்சி போனால் ஒரு ஆம்லேட்டுன்னு நினச்சிட்ருப்பாங்க. எஸ், தே ஆர் ரைட். அவங்களுக்கு தெரியுங்க. பிகாஸ் ஐ எம் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் இன் மை டயட். ஸோ சில ஃபுடெல்லாம் எனக்கு என்னோடய பாடி அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதனால் வெரி பர்டிகுலராக இருப்பேன் என்னோடய டயட்டில். வாட் டு டூங்க, எனக்குமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டை ட்ரை பண்ணோன்னு ஆசை தான். பட் நமக்கு தான் இந்த ஃபுட் இன்டாலரன்ஸ் அந்த ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்களே, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஹாட் வாட்டர் வேணும்னு சொல்லிட்டு அரவிந்த் அவங்கக்கிட்ட கேட்டாருங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்த ஹாட் வாட்டர் வந்து ஒரு பிங்கிஷ் கலரில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது என்னன்னு கேட்குறதுக்கு நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிற டைமில். ஸோ உங்களுக்கு யாருக்காவது அதை பற்றின ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் மேபி ரோஸ் வாட்டராக இருக்கலாமான்னு எனக்கு ஹேவ் நோ ஐடியா. ஸோ தெரியாமல் உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாது இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபைனலி ஐ ஹேட் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர்மெலான் ஜூஸுங்க. ஜென்ரலாக வெளியே ஜூஸ் எல்லாம் குடிக்கவே மாட்டேன். பட் அன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஜூஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டேன். ஜூஸ் டேஸ்ட் இஸ் வேறு லெவலுங்க. கரெக்டாக ஒரு 10:30க்கு கிளம்பிட்டோங்க நாங்கள் சைட் சீயிங்க்கு. ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன பிளான் இருந்ததுன்னா ட்ரெக்கிங் தான் எங்களுக்கு. ப்ரீவியஸ் டேவே பிளான் பண்ணியிருந்தோம். பட் அங்கே ஹோட்டலில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ட்ரெக்கிங் எல்லாம் போகிறதா இருந்தால் ரொம்ப ஏர்லி மார்னிங் யூ ஹேவ் டு ஸ்டார்ட்னு சொன்னாங்க. பட் இருக்கிற குளிரில் டு பி ஹானஸ்ட் எங்களால் எழுந்துக்கவே முடியலைங்க. ஏன்னா ப்ரீவியஸ் நைட்டே ரொம்ப லேட்டாக வந்துட்டு நாங்கள் படுக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. அதுவும் ஸ்விம்மிங் எல்லாம் போனதுனால எவ்ரி ஒன் வாஸ் ஸோ டயர்ட். ஸோ அதனால் ட்ரெக்கிங் பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். அண்ட் ஏதாவது அட்வென்ச்சர்ஸ் ட்ரை பண்ணோம். ட்ரெக்கிங் தான் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம அட்வென்ச்சர்ஸ் ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்டு ஆகாஷோட கார், எங்களோட கார் எடுத்துக்கிட்டோம். அண்டு போகிறப்பவே இங்கே ஆக்சுவலாக ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆகாஷ் கார் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரூட்டில் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக நாங்கள் என்ன செஞ்சோன்னா, ஃபர்ஸ்ட்டே வந்து டெஸ்டினேஷன் பிளேஸை வந்து கூகுள் மேப்பில் போட்டுக்கணுங்க. அதை விட்டுட்டு நாங்கள் லொக்கேஷன், அவங்க போயிட்டுருக்க லொக்கேஷனை ஷேர் பண்ண சொன்னோம். ஸோ அந்த இடத்துல தான் எங்களுக்கு கன்ஃபியூஷனே நடந்தது. ஸோ அதுக்காக அதனோட ரிசல்ட் என்னென்னா, நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு ஒரு 1 hour லேட்டாக போனோங்க. ஏன்னா அவங்க போன லொக்கேஷனை தாண்டி அந்த டெஸ்டினேஷனை தாண்டி நாங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அகெயின் வி கேம் பேக் அண்ட் ரீச் த டெஸ்டினேஷன். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்தது எங்களுக்கு. அண்டு ஃபைனலி எப்படியோ அங்கே ரீச் பண்ணியாச்சு. இப்படி டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா போயிட்டுருக்குங்க எங்களுக்கு. ஆனால் ஒரு ஆள் பாருங்கள், டாலுக்குட்டி ஒன்றுமே நடக்காத எப்படி அவரோட வேர்ல்டில் அழகாக தூங்கிட்டுருக்கிறாரு. என்ன தான் நடக்கட்டுமேன்றபடி அழகாக அவன் பாட்டிக்கு அவனோட வேர்ல்டில் இருக்கிறான், ட்ரீம் வேர்ல்டில்.
ரீச் ஆன உடனே சந்தி பாருங்க குடுகுடுன்னு அஜய் கிட்ட வம்பிழுக்கிறதுக்காக ஓடி வந்துட்டுருக்கான். இப்படி தாங்க எல்லாத்துக்குமே அஜயை வம்பிழுக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. இது போகிற எத்தனை பேரோட வீட்டில் வந்து மச்சானை வம்பிழுக்கிற தம்பிங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன் டு வாட்ச் மாமன் மச்சான் சண்டை இல்லையா? எஸ் சொல்கிறவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹைஃபை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பொழுதானா மடி போட்ஸ் என்ற ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ எல்லாருமே வந்து தே ஆர் கோயிங் டு என்ஜாய் ஜிப் லைன். நானும் அரவிந்தும் டயலமோவில் இருக்கிறோம், போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அவங்க போக போகிறாங்க. இப்போ ஜிப் லைன் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து எங்கே போகிறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு நானும் அரவிந்தும் மேட்சிங் பிளாக் வேர் பண்ணியிருக்கோம். ஸோ டெல் ஹவ் இஸ் இட்? சஜ்ஜி குட்டி இஸ் கோயிங் டு என்ன சொல்றது, எனக்கு பயமா இருக்குது. சஜி நின்றானா? எனக்குலாம் பயமா இருக்கு. சஜி நின்றானா? ஃபர்ஸ்ட் சோனியும் சுஷ்மிதாவும் தாங்க ஜிப்லைன் போனாங்க. அது வரைக்குமே எனக்கு மைண்டு ஃபிக்ஸ் ஆகலை, போகலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் டாலு வந்து ரெடியாக இருந்தாங்க, அவ்வளோ ஈகராக. ஸோ குழந்தைக்கே பயம் இல்லாமல் போயிட்டுருக்கான், நம்ம ரொம்ப பயப்படுமேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி டாலு குட்டியை பார்த்து தாங்க நான் மோட்டிவேட்டே பண்ணிக்கிட்டேன். எனக்கு அன்றைக்கி பெரிய இன்ஸ்பிரேஷனே சஜி குட்டி தான். Saji, are you ready? Ready? Yes. You can go. Poyava. Saji, hi Japo. Hey, hi Japo, hi Japo. எக்ஸ்பீரியன்ஸ் ஜிப் லைன் லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா இருக்கு. ஸ்டில் டாலு குட்டியே பார்த்து ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு. லெட்ஸ் என்ஜாய். பை. ఎందుకు బెదర్తాడు అంకుల్కి ఇప్పుడే మూతి మారిపోయింది. అంకుల్ పంకా వద్దండి అంకుల్. ఫోన్ చేస్తావా అర్వి? అర్వి ఫోన్ చేస్తావా? ఫోన్ బేస్మెంట్ సరిஇல்லையே అంకుల్. ఓ భయం లేదా? అయ్యో రెడీయా? எங்க புடிச்சுக்கணும் சொல்லுங்க. అంతదామా పోవా దిగువా. వీడిని తల్లి ఏయ్ விடாதீங்க, அது ரெக்கார்ட் செய்றே. விட்டாதா போக முடியும். ரெக்கார்ட் செய். விடாதீங்க. வா வா தியாத்துக்குள்ள போறவல்ல ஒகறா போறவல்ல இது. கொஞ்சம் விட்டா தானே போக முடியும். விட நீ கூச்சவா. பின்னாடி சாய் பாடி பேலன்ஸ் இப்படி அக்கா அக்கா உண்டு ரிலாக்ஸ்கா போகும். பின்னாடியே சாஞ்சுங்க மேக்ஸிமம் பின்னாடி. பின்னாடி அந்த மேக்ஸ் பண்ணுங்க. இவ்வளவு டைட்டில் ஆஃப் பண்ண வேணாம். ஜஸ்ட் சப்போர்ட் செய். அர்த்தத்தாந்தி அடிச்சுடுவே. செய் கிட்ட வரக்கூடாது. இப்படி செய் அர்த்தம் ఉంది. அந்த பாடில அர்த்தம் வந்துடா. ஃபேஸ் இருக்கு கிட்ட கொஞ்சம் தைரியமா இருக்கு உட்கார்ந்து. ஐயோ ஃபேஸ் இருக்கு கிட்ட வைக்க கூடாது. அப்படி கிட்ட கொஞ்சம் சாஞ்சுக்கோ. ஐயோ அஜய் கொலெக்ஷன் யாருக்கு சஜி கொலெக்ஷன் வாடு போ விடுங்க நீ விடுங்க. இப்போ ஸ்கை பார்க்ன்ற இடத்துல தாங்க நம்ம இறங்கியிருக்கோம். இங்கேருந்து வந்து கிளாஸ் பிரிட்ஜ் போக போகிறோம். அதுக்கு வந்து வி ஹேவ் டு டேக் ஜீப். நம்ம கார்ஸ் அலோடு இல்லை.
அண்ட் அதை முடிச்சுட்டு we have to go to சுச்சிபாரா ஃபால்ஸ். ஸோ இங்கேருந்து கிளாஸ் பிரிட்ஜ் எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டர். இப்போ ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. திங்க் கேன் யூ see? ஸோ எல்லாமே இங்கே வயநாடு க்ரீன்ஸ் எல்லாம் நேச்சர் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு சீரியஸாக திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் லவ்லி பிளேஸ் திஸ் இஸ். ಏನ್ ರೋಡ್ ಇದೆ? ಏನ್ ರೋಡ್ ಇದೆ? ಸರಿ ಆಫ್ ರೋಡ್ எதுக்கு ஆஃப் ரோட் சொல்றாங்க இது? రోడ్లో పోతే ఇట కులుంగుவோம், ఆఫ్ రోడ్లో పోతే ரைஸ் ரோட்ல போனாட்டி இப்பதாங்க 10 மினிட்ஸ் ரைடு முடிச்சிருக்கோம். இன்னும் 10 மினிட்ஸ் டு கோ. இதுவே கண்ணை கட்டுது நம்ம பசங்களுக்கெல்லாம். எట్లా ఉంది சுஷ்மிதா ரைடு? ஐயோ எப்படி இருக்கு ஆகாஷ் ரைடு? வேற மாதிரி இருக்குது. வேற மாதிரி. இந்த இடத்துக்கு வந்து சுஷ்மிதாவும் அஜயும் போட்டுட்டு உட்காந்துட்டாங்க. செம போட்டி ஓரத்துல உட்காந்து. இப்ப என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஏன் ப்ராப்ளம் சுஷ்மிதா? இதுதான் எல்லாரும் வெயிட்டும் அவங்க மேலதான் இப்ப இனிமேல் கேப்ப. ஐயோ ஐயோ வீடியோ ரொம்ப ஷேக்கியா இருக்குங்க. Oh my god. செம்ம ரைடுங்க. ஐயோ இல்ல பத்திரமா போய் சேருவோமா வீடு? ஐயோ அம்மா இப்படி எல்லாம் போய் கிளாஸ் பிரிட்ஜ் தேவையா? இதுல ஒரே ஒரு ஆளு ரொம்ப சேஃபா ப்ளே பண்ணது நம்ம ஆளு. இருங்க வீடியோ கூட எடுப்போம். அவ்வளவு சேஃபா உட்கார்ந்து இருக்கிறாரு நம்ம ஆளு. ஓகேங்க, ஒரு வழியா கிளாஸ் பிரிட்ஜ் கிட்ட வந்தாச்சுங்க. ஃபைனலி கிளாஸ் பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டோங்க. உண்மையிலே கிளாஸ் பிரிட்ஜுக்கு ஏறி வரதான் ஒரு அட்வென்ச்சராகவே இருந்தது எல்லாத்த விட. அண்ட் ஐ மீன் ரீச் ஆன உடனே நாங்கள் உள்ளே போகலை. ஏன்னா கிளாஸ் பிரிட்ஜ் அது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் மாத்திரம்தான் ஒரு குரூப்பாக தான் உள்ளே போகணுன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த ஆல்ரெடி இருந்த பீப்புள் வெளியே வர வரையும். ஸோ அதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ நான் போயிட்டுருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க எவ்வளோ ஸ்லோவாக பயந்துட்டு போயிட்டுருக்கேன். எல்லோரும் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுங்க. கீழே வந்து எந்த அளவுக்கு சேஃப்டின்னு எனக்கு தெரியல. அயன் ராட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் அது வந்து பெரிய சேஃப்டின்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஸோ இது இங்கே எப்பயுமே வந்து நிறைய க்ரௌட் இருந்தால் ப்ளீஸ் அவாய்ட் கோயிங் தேர். அந்த க்ரௌட் வெளியே வந்துட்டப்புறம் சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் மாத்திரம் உள்ளே போங்க. ஸோ எனக்கு பர்சனலி நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேங்க. பிகாஸ் ஐ எம் ஆல்வேஸ் ஸ்கேர்ட் ஆஃப் ஹைட்ஸ். ரொம்ப பயமாக தான் இருந்தது. அண்டு ஃபோட்டோஸ் கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த கார்னரில் போய் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது செம்ம த்ரில்லிங்காக இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அஜய் சுஷ்மிதா அவங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க வர சொல்லி. பட் நான் போகவே இல்லை. ஸோ கிளாஸ் பிரிட்ஜ்லேருந்து வெளியே வந்த உடனே ரோப் வாக்கிங் தாங்க போயிட்டுருக்காங்க சந்தீப்பும் அஜயும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே அவ்வளோதான் சுஷ்மிதாவும் ஒரு அட்வென்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம் நாங்கள். அண்டு நேராக வந்து சுச்சிபாரா ஃபால்ஸ் தாங்க போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் டைம் இல்லாததுனால போட்டிங் ஏதாவது ரெண்டு பிளேசஸ் இருந்தது, சுச்சிபாரா ஃபால்ஸ் அண்ட் போட்டிங். பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் போக முடியும்னு சொன்னாங்க. ஸோ வி டிசைடட் டு கோ ஃபார் போட்டிங். ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் பன்சூரா டேம்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே கிளம்பிட்டோம் நேராக. வரப்போ எல்லாத்த விட பெரிய அட்வென்ச்சர் எதுன்னா இந்த ரோட்டில் மறுபடியும் ரிட்டர்ன் போகிறது தாங்க. ஆனால் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஃபேமிலியாக நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அண்ட் எதுக்காக எல்லோரும் இப்படி சிரிச்சிட்ருக்கோன்னா, நாங்கள் கிளாஸ் பிரிட்ஜ் போகிறப்ப கார்னரில் உட்கார்ந்தவங்க தாங்க நிறைய சஃபர் ஆனாங்க. ஸோ எல்லாரோட வெயிட்டும் வந்து அந்த ஸ்லோப்பாக இருக்கிறதுனால அவங்க மேலே தான் இருந்தது. இப்போ ரிட்டன் வரப்போ யாரெல்லாம் கார்னரில் இருந்தாங்களோ கொஞ்சம் சேஃப்டியாக இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஆப்போசிட்டாக அவங்கள ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி உட்காந்தவங்கள. ஸோ அதுதான் ரொம்ப ஃபன்ஃபில்டாக இருந்தது அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் இப்போ ஃபைனலி வி ரீச்டு பன்சூரா டேமுங்க. இங்கே ஆக்சுவலாக ஸ்பீட் போட் தான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வந்தோம். பட் நாங்கள் வந்த டைம் வந்து ஆல்மோஸ்ட் லேட் ஆகிடுச்சுங்க. செம்ம குளிராக இருந்ததுங்க. வயநாடு போயிட்டு அன்றைக்கி ஈவினிங் தான் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணேன். பட் பிளேஸ் வந்து செமங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. அதுவும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் வீடியோக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் அந்த பன்சூரா டேம் வரையும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ ப்ளெசண்ட்டாக செம்ம சீனரிங்க ஆக்சுவலி. ஸோ ஸ்பீட் போட்டுக்கு தான் ஆக்சுவலாக அவங்க டைம் இல்லை, முடிஞ்சிருச்சு, ஸ்லோ போட் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் நாங்கள் ஸ்பீட் போட்டுக்கு. பட் ஃபைனலாக அவங்க இல்லை டைம் அப்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசை தேத்திட்டு ஸ்லோ போட்டில் தாங்க ஏறிக்கிட்டோம், ரைட் பண்ணோம். ஆனால் ஸ்பீட் போட் ஆக்சுவலாக ரீசெண்டாக பாண்டிச்சேரி விலாக் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே ஸ்பீட் போட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ஓகே இந்த வாட்டி ஸ்லோ போட்டே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான், சந்தீப், அஜய் அண்ட் டாலுக்குட்டி ஒரு போட்டில் ஏறிட்டோம். அண்ட் அரவிந்த் அவங்கெல்லாம் ஸ்பின் போட்டு வந்தாங்க பின்னாடி வந்ததுனால. ரொம்ப ஸ்லோவாக 1/2 hour ரைடுங்க, அதுவுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் ஆல் கைஸ். ரொம்ப இனிதே முடிந்தது எங்கள் வயநாடு ட்ரிப். இந்த ட்ரிப்போட பட்ஜெட் வந்து 75,000 ஆச்சுங்க 3 ஃபேமிலிஸ்க்குமே. ஈச் ஃபேமிலிக்கு வந்து 25,000 ஆச்சு. அண்ட் வயநாடு ரெசார்ட்டில் நாங்கள் பே பண்ணது சில்வர்வுட் ரெசார்ட்டுக்கு வந்து 25,000 2 days and 2 nights பே பண்ணோம். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேங்க. Until then it's bye from KKVNA Vlogs. Stay happy, stay healthy guys. Have a good day.